friends, welcome to Madhushin Information Channel. Madhushin Information Channel இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்பீச் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மற்றும் சமுதாயத்தின் அதன் தாக்கம். சோ இது எங்க காலேஜ்ல நான் பேச்சு போட்டிக்கு பேசியிருந்ததுதான். சோ அதனால அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சோ ஃபுல்லா ஸ்பீச்சை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச போகின்ற தலைப்பு தமிழ் சினிமா மற்றும் சமுதாயத்தின் அதன் தாக்கம். சினிமா மக்களின் வாழ்க்கை, எண்ணங்கள், கனவுகள் ஆகியவற்றை திரையில் காட்டுகிறது. தமிழ் திரைப்படங்கள் குறிப்பாக தமிழகத்தின் கலாச்சார அடையாளங்களை உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. தமிழ் திரைப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பல தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அவை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஒருவரிடம் சென்று காமராஜருடைய புத்தகத்தை கொடுத்தால் அவர் படிப்பாரா? படிக்க மாட்டார். இதுவே பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக எடுத்தால் அனைவரும் திரையரங்கம் சென்று பார்த்து மகிழ்வர். காந்தியடிகளே ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த பிறகுதான் சத்தியத்தை நம்ப ஆரம்பித்தேன் என்று அவரை தன்னுடைய சுயசரிதையான சத்திய சோதனை புத்தகத்திலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான தலைவர்கள் மற்றும் அவர்கள் செய்த நல்லதை நாம் திரைப்படம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இப்பொழுதெல்லாம் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலுக்கு வர்றதற்கு முன் மக்களுக்கு தங்களை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு சினிமா தான் ஒரே வழி. சினிமா மூலம் பல நல்ல தலைவர்கள் உருவாகி அவர்கள் ஆட்சிக்கு வந்து பல நல்ல விஷயங்களையும் செய்துள்ளனர். தமிழ் திரைப்படங்கள் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. அரசியல் அநீதிகள் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வு பற்றியும் பேசுகிறது. நாம் எல்லாம் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் கடவுள் இவ்வாறு தான் இருப்பார் என்று கர்ணன், திருவிளையாடல் போன்ற திரைப்படங்கள் பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுதெல்லாம் கல்லூரிகளில் பேச்சு போட்டி மற்றும் கவிதை போட்டிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை குறும்பட போட்டிக்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் அதிகமான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சில திரைப்படங்கள் வன்முறை மற்றும் குற்ற செயல்களை சித்தரிப்பதால் அது இளைஞர்களை தவறான வழியில் செல்ல தூண்டும் அபாயமும் உள்ளது. சில திரைப்படங்கள் பெண்களை தவறாக சித்தரிக்கிறது. இது பாலின பாகுபாட்டையும் ஊக்குவிக்கிறது. சில திரைப்படங்கள் போதைப் பொருட்களை ஊக்குவிப்பதால் அது உடல் நலத்திற்கு தீங்கை விளைவிக்கிறது. சினிமா புதிய சிந்தனைகளை விதைக்கவும் செய்யும், கல்வி புகட்டும், விழிப்புணர்வு ஊட்டும், சமூக மாற்றங்களுக்கு ஒரு தூண்டுகோலாகும். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தீய தாக்கங்களை தவிர்க்க வேண்டும். நல்ல திரைப்படங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். சமுதாயத்திற்கு எப்பொழுதும் நல்லதே செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு ஸ்பீச் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.